கிட்டத்தட்ட 37% வாக்குகள் என்பது 11 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கு. தற்போது நம்முடைய நமது அரங்கத்தில் விருந்தினர் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ 11 மணி நிலவரத்தை பார்க்கிறோம். காலையில இருந்தே வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 2021 விட கூடுதலா போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ட்ரெண்ட் எப்படி பாக்குறீங்க? இது வந்து SIR சார். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 37.56 போன தடவை 27 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.5% வாக்குகள் அதிகம். 10.5% வாக்குகள்ன்றது போன தடவை எவ்வளோ வாக்கு பதிவாச்சோ அதே தான் இப்போவும் பதிவாயிருக்கு. ஆனால் SIRல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுனால 1 கோடி பேர் கிட்டத்தட்ட 11% கிட்ட போயிடுச்சு. அப்படின்னும் போது அந்த 11%ஓடு கம்பேர் பண்ணும்போது இந்த 11% அடிஷன்றது நார்மல் தான், இட்ஸ் நாட் அப்நார்மல். நீங்கள் கொங்கு மண்டலத்தில் அதிகமான வாக்குப்பதிவு வந்து நடந்திருக்கு. காரணம் அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன். கொங்கு மண்டலம் தான் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய மண்டலம். ஏன்னா போன தடவை அதிமுக வந்து அதிகமாக வெற்றி பெற்ற தொகுதிகள் வந்து கொங்கு மண்டலம் தான். இப்போ வந்து கொங்கு மண்டலத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியாக மாறுவாங்க. ஏன்னா போன தடவை எதிர்கட்சி அதிகமாக ஜெயிச்ச இடம். மற்ற பகுதிகள் நார்மலாக வந்துச்சுன்னா கொங்கு மண்டலம் தான் டிசைட் பண்ணும். அதனால் இப்போ அந்த பர்சன்டேஜ் இருக்குது. திஸ் இஸ் டியூ டு SIR அண்ட் SIR எக்ஸசைஸு. அந்த SIR ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். SIR-ஆல தாக்கம் வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் கிடையாது. இப்போ இந்த தேர்தலில் கொங்கு மண்டலம் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. வேற என்னென்ன ஃபேக்டர்லாம் வச்சு மக்கள் இந்த தேர்தலை அணுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆளும் கட்சியோட பிரச்சாரம் இருந்தது, எதிர்கட்சிகளோட பிரச்சாரம் இருந்தது. எதை சீர்தூக்கி மக்கள் இதை அணுகிறாங்க? இந்த தேர்தல் வந்து ஆளுங்கட்சிக்கான ஒரு டெஸ்ட்டு தான் இது. பட் ஆன்டி இன்கம்பன்சி வந்து எங்கேயுமே பெரிய அளவுக்கு இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஒருவேளை இருந்ததுன்னா கூட அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் ப்ளஸ் சசிகலா, இந்த 4 ஃபேக்டர் வந்து பிரிக்குது. ரைட்டுங்களா? ஸோ திமுக ஆதரவு ஓட்டுக்கள் ஒரு பக்கம் கன்சாலிடேட் ஆகி 21 கட்சிகள் கூட்டணின்ற மாதிரி ஒரு கன்சாலிடேட்டடான ஒரு பேட்டர்னில் அவங்க மூவ் ஆகிருக்காங்க. எதிர் ஓட்டுகள் பெரிய அளவுக்கு வந்து செதறுது. இந்த முறை வந்து நான் எந்த தேர்தலையும் பார்க்காத அளவுக்கான ஒரு மூமெண்ட் வந்து வாக்காளர்களுடைய இடப்பெயர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்னையில் வந்து இப்போ வரைக்கும் ஆமாம் உங்கள் இந்த புதிய தலைமுறை ரோடு வரைக்கும் கிளியர் ஆகலை. இப்போவும் போனவங்க எல்லாமே மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பக்கத்து மாவட்டம்லாம் காலையில் போய் ஊருக்கு போய் ஓட்டு போகலான்னு போடுறாங்க. அவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்வம் என்பது இந்த முறை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எது அவங்கள அந்த ஆர்வத்தை தூண்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று ஃபேக்டர் வந்து விஜயோட ஒரு ஃபேக்டரு. அந்த ஃபேக்டர் வந்து இந்த தேர்தல் வந்து எந்த வகையில் போகும் அப்படின்றத வந்து ஒரு சாதாரண வாக்காளர்களால் டிசைட் பண்ண முடியல. எந்த நெரேட்டிவும் இல்லை. ஆளுங்கட்சிக்கு எதிரான நெரேட்டிவும் இல்லை, அதிமுகவுக்கு ஆதரவான நெரேட்டிவும் இல்லை, ஆளுங்கட்சியை தோக்கடிச்சே தீரணுன்ற அந்த வெறியான அலையும் இல்லை, எதுவுமே இல்லை. எந்த ஃபேக்டரும் தெரியல. ஆனால் ஒரு மர்மம் வந்து நீடிக்குது. எப்படி போகும் ஓட்டு, யார் ஜெயிப்பா, எப்படி வரும் ஓட்டு அப்படின்ற ஒரு மர்ம கதை மட்டும் இருக்குது. இந்த கதையோட திருப்பம் வந்து இன்னைக்கு சாயந்தரம் கிளியர் ஆகிடும். ஓரளவுக்கு எக்ஸிட் போல் 29th வரும்போது ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் May 5th ரிசல்ட்டில் கிளியர் ஆகும். May 5th வரைக்கும் இந்த குழப்பம்தான் வந்து நம்ம அரசியல் அரங்கு ஒரு மர்மம் நீடிக்குது அப்படின்னு சொல்றீங்க. நம்மகிட்ட பத்திரிகையாளர் சுவாமிநாதனும் இணைப்பில் இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம். சுவாமிநாதன், கடந்த தேர்தலில் இந்த வின்னிங் மார்ஜின் அப்படிங்கிறது பல தொகுதிகளில் ரொம்ப கம்மியா இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கடந்த தேர்தலை விட இந்த நிலவரப்படி 37.56% அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் வித்தியாசத்தை பார்க்க முடியுது. இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அந்த வின்னிங் மார்ஜினை இன்னும் குறைச்சிக்கிட்டே போகுமா? ஆமா, நிச்சயமா இன்னும் கடுமையான அளவுக்கு குறைக்கும். நீங்க கேட்டதை போல கடந்த தேர்தலிலேயே 5000 வாட்டுக்கு கீழே வெற்றி பெற்ற தொகுதிகள் என்பதே 23 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம். அதே 5000 ஓட்டுக்கு கீழே அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் 16 நினைக்கிறேன். அப்ப கிட்டத்தட்ட கடந்த முறையே இப்படி இருந்தது. கடந்த முறை வந்து இவ்வளத்திற்கும் அமமுக, தேமுதிக போன்ற ஒரு தனி அணியாக மூன்றாவதாக இருந்தாங்க. இந்த முறை 4 முனை போட்டியுமே கூர்மையாகத்தான் இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கிற பொழுது நிச்சயமா இந்த முறை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் என்பது ஒவ்வொரு தொகுதியிலையும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நீங்க கட்சிகளுடைய ஓட்டு வங்கி, அதனோடு வேட்பாளர்களுடைய செல்வாக்கு, நீங்க இந்த முறை தேர்தலில் வேட்பாளர்களுடைய சுய செல்வாக்கும் ஒரு ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்று, இந்த வாக்கு சதவீதம் பற்றி பேசியிருந்தீங்க.
ரொம்ப குறிப்பா கடந்த 2021 காலையில 9 மணி நிலவரப்படி 13% தான் பதிவாகி இருந்தது. அது அப்படியே இரட்டிப்பானது 11 மணிக்கு 26.29 மாறியது. இப்பவும் பாருங்களேன், அதே மாதிரி காலையில் 9 மணி வரைக்கும் நமக்கு கொடுத்த தேர்தல் ஆணைய டேட்டா அப்படி 18.78. அது அப்படியே ரெட்டிப்பா போட்டீங்கன்னா 37.56 அதே அளவு தான் பதிவாயிருக்கு 11 மணிக்கு. அப்ப 2 தரவுகளையும் வாக்குப்பதிவு ஒரே அளவுக்கு தான் இருக்கு. பட் இப்ப இந்த எஸ்ஐஆர் பணிகளால நீங்க வாக்குப்பதிவு செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இருக்காங்கல்ல, அந்த தகுதியற்ற வாக்காளர்கள் அல்லது இறந்து போனவர்கள் அல்லது 2 முறை டபுள் என்ட்ரி ஆனவங்க இவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய தாக்கமும் இதுக்குள்ள பெரிய ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறது தோன்றுது ஒன்று. ஆனா இப்ப சமீபத்துல ஒரு அண்மை செய்தியை பார்த்தோம். ஒருத்தர் கள்ள ஓட்டு போட்டாங்க, என் வாக்கு ஏற்கனவே பதிவாயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறார். எஸ்ஐஆருக்கு பிறகாவும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. அப்ப எஸ்ஐஆர் மீதான நம்பகத்தன்மையவே அது சிதைக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடியது. அதுல ரொம்ப முக்கியமா அவருக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயங்கள், இங்க அவர் வெளியில செய்தியாளர் சந்திப்பு கூட கொடுத்தாரு, தினேஷ் நினைக்கிறேன் அந்த வாக்காளர். அவர் சொல்கிற பொழுது என்ன சேலஞ்ச் ஓட்டு போட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற. சேலஞ்ச் ஓட்டு யாருக்கு போட சொல்லுவாங்கன்னா, நீங்க பூத்துக்குள்ள போறப்ப முகவர் எதிர்ப்பு தெரிவிக்கணும். இவர் ஒருவேளை கள்ள ஓட்டா இருப்பாரு, இவர் எங்க ஊரானே எனக்கு சந்தேகம் வருது, இவர் மேல நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு முகவர் சொன்னாதான் அது சேலஞ்ச் ஓட்டு. முகவர் அதுக்கு 2 ரூபா கட்டணம் கட்டணும். நீங்க தேர்தல் அதிகாரியிடம் 2 ரூபா முகவர் கட்டணம் கட்டுவார். அதாவது ஏஜென்ட், பூத் ஏஜென்ட். நீங்க கட்சிகள் சார்பில் இருப்பாங்கல்ல, திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் சார்பில் இருக்கக்கூடியவங்க, அவங்க அப்படி நிரூபிச்சுட்டாங்கன்னா அந்த வாக்காளருக்கு ஓட்டு போட முடியாது. இப்ப இவருக்கு என்னன்னா, இவருடைய ஓட்டையை இன்னொருத்தர் போட்டுட்டாரு. அப்ப இது சேலஞ்ச் ஓட்டுல வராது. சேலஞ்ச் ஓட்டு இவர் ஓட்ட ஒருத்தர் போட்டார்ல, அவருக்கு தான் நீங்க சேலஞ்ச் ஓட்டு அவர் கேட்டிருக்கணும். இவருக்கு செய்ய வேண்டியது டெண்டர் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது வாக்குச்சீட்டு கொடுப்பாங்க. அந்த வாக்குச்சீட்டுல இவர் ஒரு ஓட்டு போடலாம். அந்த ஓட்டை அங்க உள்ள வச்சுக்குவாங்க. ஒருவேளை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல 1 ஓட்டு 2 ஓட்டு தேவைப்படுதுனா மட்டும்தான் அதை எடுத்து பரிசீலனை பண்ணுவாங்க. அப்ப எஸ்ஐஆருக்கு பின்பும் பல முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறது இதன் மூலமா தெரியுது. ஏன்னா கள்ள ஓட்டு என்பது ஒன்று பதிவாகி இருக்கு, அது ஊடகத்தினுடைய கவனத்திற்கு வந்திருக்கு. இவர் வெளியே பேசுறாரு, பேசாம வீட்டுக்கு போனவங்களும் இருப்பாங்கல்ல. நீங்க கிட்டத்தட்ட ஐயோ என் ஓட்டை போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பக்கூடியவர்கள் இருப்பாங்க. எஸ்ஐஆர் முன்வைக்கப்பட்ட போது முதல்ல எஸ்ஐஆர் வீரியமாக தமிழகத்தில் பேசு பொருளாக இருந்தபோது, இந்த தேச அளவுல பேசு பொருளாக இருந்தபோது ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. ஒரு நகைச்சுவையாக எதிர்கட்சிகள்லாம் கூட மேடையில் ஒரு விஷயம் பேசினாங்க. என் மனைவி ஓட்டு போட வந்தா அந்த அளவு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. ஏங்க உங்க வீடு ஏன் வந்தா சொல்றீங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரையும் தேர்தலுக்கு மட்டும் வந்துடுறா, இறந்து நீண்ட காலம் ஆகுது அப்படின்னு ஒரு நகைச்சுவை ரொம்ப அழகா வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் சுத்துச்சு. பட் இப்பொழுதும் கூட எஸ்ஐஆருக்கு பின்பு இவ்வளவு சமூக வலைதள பெருக்கங்களுக்கு பின்பு கள்ள ஓட்டு கலாச்சாரம் என்பதும் இருக்குங்கிறது ஒரு சோறு பதமாக இருந்தாலும் கூட அது எஸ்ஐஆருக்கு மீதான ஒரு நம்பகத்தன்மையும் அது கேள்விக்குறியாக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் இந்த வாக்கு சதவீதம் உயர்வுல எஸ்ஐஆருடைய பங்களிப்பு இருக்கு, இளைஞர்களுடைய ஆர்வமும் இருக்கு. இங்க இளைஞர்கள் இன்னைக்கு புதிய புதிய சக்திகள் வந்திருக்காங்க, அவங்க மீதான ஒரு ஈர்ப்பு இருக்கு. இன்னொன்று பெண்கள் கடந்த 5 ஆண்டுகள் அரசுல பயனாளிகளாக இருந்திருக்காங்க, அவர்களுடைய வாக்கு சதவீதம் அவர்கள் போய் ஓட்டு போடணும்னு நினைத்திருக்கலாம். முந்தைய ஆட்சி காலங்கள்ல கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி செய்தவர்களுடைய ஆட்சியிலையும் வேறு வகையான மக்கள் நலத்திட்டங்களால பெண்கள் பலம் அடைஞ்சிருக்காங்க. சோ அவங்களும் அந்த பெண்களுடைய ஓட்டுகள் இருக்கலாம். 3 கட்சிகளும் ஒரே நிலையில பெண்களுக்கான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. மகளிர் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை 2000 உயர்வு, அதிமுக தரப்புலேயே குலவிளக்கு திட்டம் 2000, இன்னொன்று தாவேக்கா 2500. அப்ப எல்லாம் ஒரே வகையான வாக்குறுதிகளை கொடுக்குறப்ப பெண்கள் மத்தியிலும் ஒரு ஆர்வம் வந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது நல்ல ஆரோக்கியமான ஜனநாயகம் தான். மக்களிடம் வாக்களிப்பதற்கான ஒரு ஆர்வம் மிகுதியாக இருப்பது என்பது ரொம்ப ஆரோக்கியமான ஜனநாயகம் தான். இலவசங்களே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒரு மாற்று சக்தி பேசக்கூடிய சீமானவர்களாக இருக்கலாம். ஸோ இது இளைஞர்களையும் வாக்களிக்க திரட்டிட்டு வருது, பெண்களையும் அதிகமான பங்களிப்பு செய்ய திரட்டிட்டு வருது. இன்னொரு நுட்பமான இடம் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், அவர்களுக்கெல்லாம் பல இடங்களில் தனி வசதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ டி ராஜேந்திர அவர்கள் கூட ஒரு குற்றச்சாட்டை சொன்னார், அவர் சென்றிருந்த பூத்துல தனி வசதி செய்யப்படலன்னு. நான் என்னுடைய உள்ளூர்ல பாக்குறேன், என்னுடைய கிராம பகுதிகளில் ஏதோ கல்யாண வீடுகளில் கட்டியிருக்கிற மாதிரி 2 பக்கம் வாழை பந்தெல்லாம் கட்டி அலங்கார தோரண வடிவெல்லாம் கட்டி மாதிரி பூத்துன்னு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மக்களை வாக்களிக்க தூண்டி இருக்கு. அது எல்லாத்தினுடைய தாக்கமும் தான் அந்த வாக்கு சதவீதம் தொடர்ந்து உயர்ந்து வரதா பாக்குறேன். இன்னொரு வாக்கு சதவீதம் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவரோட அதிருப்தியையும் சொன்னாரு. அதை பத்தி உங்களோட பார்வை என்னன்னு சொல்லிருங்களேன். இல்ல சார், இது நம்ம மெதுவானதுன்னு சொல்லிட முடியாதுல்ல. ஒரு நீண்ட நேரம் இருக்கக்கூடிய சூழல்ல நாம் தரவுகளின் அடிப்படையில பார்த்தா கடந்த முறை காலை 9 மணி நிலவரப்படி 13%, இந்த முறை 18%, அதிலேயே 5% கூடுகிறது. காலை 11 மணி நிலவரப்படி கடந்த ஆண்டு 2021 கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 26.29 தான், இப்ப 37.56, 11% கூடுது. இன்னும் அவர் எவ்வளவு கூடணும்னு எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அவங்க பிரச்சாரம் முன்னெடுத்தாங்க, காலையில எல்லாரும் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு அப்படின்னு அவர் ரொம்ப அந்த கட்சியினுடைய எதிர்பார்ப்பாக ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. அவர்கள் அதை எதிர்பார்த்திருக்கலாம். இன்னுமே கூடிரும், இளைஞர்கள் எல்லாரும் மொத்தமா காலையிலேயே 9 மணிக்கு முன்பு ஓட்டை போட்டு முடிச்சாங்க. தேர்தல் என்பது திருவிழா.
இதில் ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னன்னா, இந்த எஸ்ஐஆர் படிவத்தை வந்து மிக சரியாக உபயோகித்தது திமுகவினர். அதில் இந்த வாட்டி அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணது தாவேக்காவினர். பெரம்பூரில் வந்து பல இடங்களில் இவங்க வந்து இவங்களுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலுக்குள்ளே வரல. அதை வந்து மிக சரியாக ஃபாலோ பண்ணுற வேலையை இவங்க பண்ணவே இல்லை. மிக சரியாக ஃபாலோ பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது திமுகவினர். கொஞ்சம் அதிமுக ரிலக்டண்டா இருந்தாலும் அப்பப்போ வந்து அதிகமா எதிர்த்ததும் திமுக தான், அதிகமா ஃபாலோ பண்ணி முடிச்சதும் திமுக தான். ஆனா அதை மிஸ் பண்ணது வந்து தாவேக்கா. அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவருக்கு போனதுனால தான் வாக்குப்பதிவு கம்மியா இருக்கு, மந்தமா இருக்கு அப்படின்ற ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்த ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. சாமிநாதன் சார், நீங்க பேசிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பேசலாம். ஆமா சார், அதான் அந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது கடந்த தேர்தலோடு தான் நம்ம ஒப்பிட முடியும். நீங்க ஆதவ அர்ஜுனா அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கலாம், அதை ஒப்பிட்டு நம்ம குறைவாக இருக்கு என்று கணித்து விட முடியாது. முந்தைய தேர்தல்களோடு ஒப்பிடும் போது இது கூடுதலாக இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில தான் அதை பார்க்கணும். கிட்டத்தட்ட கடந்த முறை 11 மணி நிலவரத்தை விட இந்த முறை ஒரு 11% என்பது ரொம்ப ஆரோக்கியமான குறியீடு தான். கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இப்பொழுதே வாக்களித்து விட்டார்கள் என்பது ரொம்ப பெரிய மாற்றமாகத்தான் பார்க்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அந்த கூற்று வந்து ஒரு ரொம்ப பொருத்தமாக இருக்காது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். சரி, இந்த முறை ஜென்சிக்களோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். முதல் முறை வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க பெரிய ரோலை பிளே பண்ணுவாங்க அப்படின்னு எப்படி எல்லாம் அணுகுறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தல்? அவங்க ஏன்னா நிறைய டிஜிட்டல் வழி பிரச்சாரம் அப்படிங்கிறது மேம்பட்டு இருக்கு, அவங்களே எல்லாருமே அரசியலை உற்று நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஜென்சிக்கள் வந்து நானும் சின்ன இளைஞனா இருந்து இப்போ வயதானவனானவன் தான். நான் வந்து ஒரு 10 தேர்தல் பார்த்தவன், அதுவும் நக்கீரனுக்காக 10 தேர்தல் கருத்து கணிப்புகளை நடத்தினவன். ஜென்சிக்கள் வந்து 18லேருந்து 21%, 21 வயது வரைக்கும் இருக்கக்கூடியதை வந்து நாங்கள் எங்கள் கருத்து கணிப்புலேயே 100க்கு 10% தான் அவங்களை எடுத்துப்போம். இப்போது என்ன பிக்சர் வந்துச்சுன்னா, அந்த ஜென்சிக்கள் தான் 100க்கு 90% மாதிரி பிக்சர் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபீல் ஆகுது. அவங்களுடைய சவுண்டு அதிகமாக இருக்குது, ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்குது. விஜய் வரும்போது பார்க்கறது 5000 பேர்னா சவுண்டு வந்து ஒரு 30,000 பேர் சவுண்டு வரும். அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவங்க. அந்த சவுண்டு தான் கேட்குதே தவிர மேட்ரு வந்து உள்ள ஒன்றுமே இல்லை. ஜென்சிக்கள் வந்து ஒரு விஷயத்தை தீர்மானிப்பாங்க, அது ஒரு குறிப்பிட்ட அளவுல தான். சரி, நம்ம இது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம். திரு பிரகாஷ், எப்பவுமே பெருவாரியா மக்கள் அப்படியே திரண்டு வாக்களிக்கிறார்கள் அப்படின்னா ஒரு ஆட்சி மாற்றம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் பேசப்படும். நான் புதுவையில் 90% போலானதும் சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியதும் சரி, பெருவாரியா மக்கள் தன்னெழுச்சியாக ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்லை எஸ்ஐஆர்ல ஏற்கனவே 50 லட்சத்துலேருந்து 70 லட்சம் வாக்கு ஏற்கனவே கழிக்கப்பட்டு விட்டது, அதனால ஆப்வியஸாவே 10லேருந்து 12% இன்க்ரீஸ் தான் ஆகும் நமக்கு ஓட்டர் டர்ன் அவுட்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? மேற்கு வங்கத்தை விட நம்ம இங்க குறைஞ்சிருக்கோம். அங்கேயும் வேணா மேற்கு வங்கத்திலேயே எஸ்ஐஆர் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணிருக்காங்க, இங்க விட அங்க 41. அங்க வந்து எஸ்ஐஆர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணிருக்காங்க. அங்க வந்து நீக்கப்பட்டது தமிழ்நாட்டை விட அதிகம். தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் நீக்கியிருக்காங்க, அங்க 1.5 கோடி பேருக்கு மேல நீக்கி இருக்கிறதா முதல்லயே ரிப்போர்ட்ஸ் வந்தது. ஸோ நீக்கம் வந்து அங்க அதிகம், ரைட்டுங்களா? அங்க எஸ்ஐஆர் வந்து ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து 50 மார்க்குக்கு 100 மார்க்குக்கு 8 மார்க் எடுக்கிறதுக்கும் 80 மார்க்குக்கு 8 மார்க் எடுக்கிறதும் கரெக்ட். 8%ல இருந்து அது 10% அவ்வளவுதான் மாறுது. அந்த டிஃபரன்ஸ் தானே தவிர மேற்கு வங்காளத்திலோடைய போலிங்கும் பாருங்க, தமிழ்நாட்டுக்கும் 4% தான் வித்தியாசம் இருக்கு. பாக்கி எல்லாமே கிளியரா போயிட்டு இருக்கு. 2வது புதுச்சேரியை சொன்னீங்க, புதுச்சேரியிலையும் போட்டி அதிகம் இந்த முறை அங்கேயும் விஜயோட என்ட்ரி வந்து அங்கேயும் இருந்தது. அது இல்லாமல் சார்லஸ் மாதிரி புதிய கட்சிகள்லாம் அங்கே என்ட்ரி வந்தது. இப்போ ஆக்டிவாக வந்து காங்கிரஸும் திமுகவுமே பல போட்டி வேட்பாளர்கள் அங்கே போட்டிருந்தாங்க. போட்டி வந்து கடுமை. அங்கே வாக்கு சதவீதம் அதிகமாச்சு. இங்கே வந்து போட்டி எங்கே கடுமையாக இருக்குது? தமிழ்நாட்டு தேர்தலையே கொங்கு மண்டலத்தில் தான் போட்டி கடுமையாக இருக்குது. மிக கடுமையாக இருக்கக்கூடிய போட்டி என்பது கொங்கு மண்டலத்தில் இருக்குது. அதே மாதிரி தென் மண்டலங்களில், தென் மாவட்டங்களில் போட்டி மிக கடுமையாக இருக்குது. சசிகலா ஒரு 30 கேண்டிடேட்டை வந்து அங்கே போட்டு ஓட்டை பிரிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ராமதாஸ் வந்து தன்னுடைய கேண்டிடேட்டை போட்டு பிரிக்கிறாங்க. ஸோ
இங்கே கொங்கு மண்டலம் தான் போன தேர்தல் முடிவுகளை தீர்மானித்தது. 75 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சதில் பெரும்பான்மையான தொகுதிகள் கொங்கு மண்டலம். அப்போது கொங்கு மண்டலத்தில் இந்த முறை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி. அங்கே தான் போட்டியே. அங்கே வந்து பண விநியோகம்ன்றது வந்து ரொம்ப பெருசாக வந்து நடைபெற்றிருக்கக்கூடிய பகுதி வந்து கொங்கு மண்டலம் தான். 8000 ரூபாய் 10,000 ரூபாயில் ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் வந்து கொங்கு மண்டலத்தில் இந்த தேர்தலில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு நமக்கு தகவல்கள் அங்கேருந்து கிடைக்கும். ரொம்ப வருத்தம் தரக்கூடிய செய்தி அது. திரு பிரகாஷ், நம்ம எஸ்ஐஆர் பத்தி பேசிட்டு இருந்தோம். வெஸ்ட் பெங்காலையும் இதே தான். இதை விட இன்னுமே அங்கே இன்டென்சிவா பண்ணியிருக்கிறாங்க. அதனால அந்த வாக்குப்பதிவு விழுக்காடு உயர்வதற்கான வாய்ப்பு அதுல ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க தொடர்ந்து சொல்லலாம். அதோட இந்த தேர்தல் வந்து ஏகப்பட்ட பண விநியோகத்துக்கான உள்ளான தேர்தலுங்க. இந்த தேர்தலில் வந்து எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதிகள்லையும் சுமார் 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் மட்டும் விநியோகிக்கப்பட்ட பணம் வந்து டோட்டலாக கணக்கு பண்ண ஒரு 20,000 கோடியை தாண்டக்கூடிய அளவுக்கான பணம் வந்து கீழே போயிருக்கு. ஒரு ஓட்டுக்கு 2,000, ஒரு ஓட்டுக்கு 1000, ஒரு ஓட்டுக்கு வீக்கான தொகுதிகளில் 500, சாதாரணமாக வீக்கான தொகுதிகளில் 500, ஒரு ஓட்டுக்கு 8,000, ஒரு ஓட்டுக்கு 10,000, பாண்டிச்சேரியிலலாம் ஒரு ஓட்டுக்கு வந்து 35,000லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பணம் வந்து உள்ளே போயிருக்கு. எந்த தேர்தலையும் இந்த அளவுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பணம் வந்து தமிழக தேர்தலில் இவ்வளோ பணம் போகும். தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே எப்படி கிடையாது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள், தேர்தல் ஆணையம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணான்னு தெரியலங்க. நீங்க உதாரணத்துக்கு இப்போ எல்லாரும் சொந்த ஊரை நோக்கி ஓடுறாங்க இல்லைங்களா, ஒரே டிராஃபிக் ஜாம் ஏற்படுது இல்லைங்களா. இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஊர்ல வந்து ஓட்டுக்கு காசு வாங்கிட்டாங்க. ஸோ காசு வாங்கிட்டாங்க அப்படின்னும் போது ஓட்டு போடணும் அப்படின்ற நிர்பந்தம் இருக்கு. விற்கப்பட்டுச்சு ஓட்டு. அப்போது அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு பெரிய செட்டு இங்கேருந்து கிளம்பி சென்னையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கேட்கும்போது இதுதான் சொல்கிறாங்க, அங்கெல்லாம் வாங்கிட்டாங்கங்க, கொடுத்துட்டாங்கங்க. திமுகவும் கொடுத்துருக்கு. அவங்க மக்கள் அவங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற தன்னெழுச்சியா அவங்க ஊருக்கு போறாங்க அப்படின்னு தானே நம்ம அதை பார்க்கணும். அது ஒரு செக்ஷன், ஒரு பெரிய செக்ஷன் அப்படி போகுதுன்னே வச்சுக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க அளவான செக்ஷன் வந்து அங்கே வந்து பண விநியோகத்தில் வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால போகக்கூடிய ஒரு நிலைமை என்பது அங்கே இருக்குது. அது பல இடங்களில் வந்து சில இப்போது உதாரணத்துக்கு கவுண்டம்பாளையம்னு ஒரு தொகுதி, அந்த தொகுதி அதே மாதிரி கோவையில் வந்து கோவை தெற்கு, கோவை வடக்கு, அந்த மாதிரி தொகுதிகள். இந்த தொகுதிகள்லாம் வந்து ஹை காம்படிட்டிவான தொகுதிகள். திருப்பூர் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய தொகுதிகள். இங்கெல்லாம் வந்து பண விநியோகம் வந்து பெரிய அளவுக்கு போயிருக்கு. 2 சைட்லேருந்து பண விநியோகம் போயிருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் நிலைமை இருக்குன்னா, திமுக தன்னோட வாக்குகளை தக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு பணம் கொடுக்கணும். திமுகவுடைய ஆர்டுலண்ட் வாக்காளர்கள் அவன் திமுகவுக்கு தவிர வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னா கூட அந்த ஓட்டை தக்க வைக்கிறதுக்கு ஒரு பணம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது இருக்கு. ஸோ இந்த பண விநியோகம்ன்றது ஒரு மிக மோசமான ஒரு ஃபேக்டராக போயிட்டு இருக்கு. இது நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் இது தொடர்பான இந்த மாதிரி புகார்கள், கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. மோசமான ஒரு விஷயம் அது. தேர்தல் ஆணையம், தேர்தல் அதிகாரிகள் தொடர்ந்து அந்த பணத்தை கைப்பற்றக்கூடியது, அந்த செய்திகளையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நீங்க நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுவாமிநாதன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஃபேக்டர்ஸ், எந்தெந்த காரணிகள் முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படின்றது உங்களுடைய பார்வை? இல்லை, இளைஞர்கள், பெண்கள் இது ரெண்டும் தான் ரொம்ப பெரும்பங்கு வைக்க போறாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில். அதெல்லாம் மட்டும் இல்லாம பிரகாஷ் சார் சொன்ன அந்த இடம் மிகச் சரியானது. நிறைய இடங்கள்ல ஓட்டுக்கு பணம் என்பது ஒரு விதமிஞ்சிய கலாச்சாரமாக இருக்கு. பட் தேர்தல் ஆணையம் நேற்று தலைமை தேர்தல் அதிகாரி கொடுத்த புள்ளிவிவரத்தின்படியே 543 கோடி ரூபாய் தேர்தல் ஆணையமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க நேற்று நிலவரப்படி 543 கோடி பறிமுதல். பட் அது மீறி நடக்குது, பல இடங்கள்ல நடக்குது. அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பணம் என்பதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை மிஞ்சிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. நீங்க ரொம்ப குறிப்பா
ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் முன்னெடுத்த தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நீங்க அது மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தமான இன்னைக்கு உங்க தொலைக்காட்சியிலே கொஞ்சம் முன்பு பார்த்தேன், பெரும்பத்துங்கிற கிராமத்துல ஓட்டு போடுறதே புறக்கணிக்கிறாங்க மக்கள். காரணம் என்னன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கோடிட்டு காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒன்றொன்று தொடர்புடையது. பெண்களுடைய வாக்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக இருக்கலாம், அதற்கு முந்தைய காலகட்டங்களில் வழங்கப்பட்ட மிக்சி கிரைண்டர் மின்விசிறியா இருக்கலாம், இது எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் இந்த தேர்தலில் பாருங்க 3 பேருமே அதை சமநிலைப்படுத்திட்டாங்க. நீங்க சற்றேறக்குறைய எல்லா கட்சிகளுமே 2000 பெண்களுக்கு நாங்கள் ரூலிங் வந்தா 2000ங்கிறாங்க. புதிதாக வந்திருக்கவர் கூட 2500ங்கிறார். சோ அப்ப பெண்களுடைய வாக்கள் என்பதும் சமநிலைப்படுத்தப்படுறப்ப 2.25 கோடி வாக்கள் இளைஞர்கள் வாக்கு தான் இருக்கு. 18 வயது முதல் சற்றேறக்குறைய ஒரு 39 வயது வரை ஒரு 2.25 கோடி வாக்கள் இருக்கு. இதை நீங்க சட்டமன்ற தொகுதி வாரியா பாருங்களேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 50,000 முதல் அதிகபட்சம் ஒரு 70,000-80,000 வாக்கள் வரையும் இது இருக்கக்கூடும். நீங்க தொகுதிகளை பொறுத்து அது மாறலாம். குறைந்தபட்சம் 50,000 வாக்கள் இருக்கலாம். பட் இங்க யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். ஆனா அந்த வெற்றியின் விளிம்பை தொடரணும்னா இளைஞர்களுடைய ஓட்டும் முக்கியம். அதுவும் இந்த தேர்தலில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். திரு சுவாமிநாதன், ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த முறை பெர்சன்டேஜ் அதிகமாக தான் வந்து கொண்டிருக்கு. இந்த ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் வச்சு நீங்க ஏதாவது டீகோட் பண்ண முடியுமா? இதுக்கு பொலிட்டிக்கல் மீனிங் ஏதாவது இருக்கா? இல்ல காலையில வெயில் காலம் அப்படின்றதுனால காலையில அதிகமாக இருக்கிறது, மதியானம் மந்தமாகும், மறுபடியும் மாலை நேரத்துல கொஞ்சம் அதிகமாகும், அப்படி நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்களா? 2001 சட்டமன்ற தேர்தல் மேடம் 59.07 தான் நமக்கு ஒட்டுமொத்த வாக்கு சேதம். 2001 59.07 தான். 2011 பாருங்க 78.01. ஒரு ஆட்சி மாறுகிறது. அன்றைய காலகட்டத்தில் 2011 மாறுகிறப்ப 78.01. அதே 2021 கடந்த சட்டமன்ற தேர்தலில் 72.78. அப்ப நீங்க எஸ்ஐஆருக்கு பின்பு இப்ப நடக்கக்கூடிய இந்த மாற்றம் இதை கன்சிடர் பண்ணாலும் கூட களம் 4 முனை போட்டியா இருக்கு. மக்களுக்கு இயல்பாகவே ஓட்டு போடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வம் கடந்த காலங்களோட அதிகரித்திருக்கிறது. ஒரு வகையில ஒவ்வொரு கட்சிகளுக்கும் நெருக்கடி இருக்கு. நீங்க இன்னைக்கு வாக்கு சதவீதம் கூடுறதுக்கு மையப்புள்ளி நாம் பார்க்கறது திமுகவா இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவாக இருக்கலாம், அண்மையில் 8% பதிவு செய்த சீமானா இருக்கலாம். எல்லாருக்குமே ஒரு நிர்பந்தம் இருக்கு. நம்மோட ஓட்டு வங்கியை நம்ம தக்க வச்சிடணும் அப்படிங்கறதா அது. சார் சொன்னது போல பணநாயகம் பெரிய ஆதிக்கம் செலுத்தினாலும் கூட நான் அது மக்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை தாண்டி தங்களோட சொந்த கட்சியினுடைய ஓட்டு வங்கியை தக்க வச்சிடணும் அப்படிங்கிற இடத்துல கட்சிகள் இருந்திருக்காங்க. அது பணம் என்றால் பணம், இல்லைன்னா கொள்கைனா கொள்கை, சித்தாந்தம்னா சித்தாந்தம், அதுக்கு எந்த வடிவம் வேண்டுமானாலும் கொடுத்துக்கலாம். விஜய் போன்ற சக்திகள் வந்து தன்னுடைய பிம்பம், திமுக கொள்கை அல்லது வேண்டுமா வேண்டாமா என்கிற நிலைப்பாடு. அப்ப ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கு. வருகிற சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியாக மாறிவிட்டது. சீமான் அவர்களுக்கு 8% தக்க வைக்கணும் அல்லது அதோட கோடு எடுக்கணும். விஜய்க்கு ஒரு மரியாதைக்குரிய வாக்கு சதவீதமாவது வந்தாதான் லாபம். அதிமுக தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வைக்கணும். ஆட்சிக்கு வருவது ஒரு நிலை என்றால் வாக்கு சதவீதம் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த இடத்தினாலதான் ஒவ்வொரு கட்சிகளும் அந்த கிரவுண்ட்ல வேலை செஞ்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாக ஓட்டு சதவீதம் கூடுது. நீங்க அரசின் திட்டங்களால் 5 ஆண்டுகள்ல பலனடைஞ்சவங்க அதுக்கு நன்றி கடன் செலுத்தணும்னு போய் ஓட்டு போடுறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா நினைக்கிறவங்க, லாண்ட் ஆர்டர்ல இவ்வளவு பிரச்சனை, இந்த பெரும்பத்தூர் உதாரணம் இப்ப நம்ம காலைல இருந்து பார்த்ததுல சரி எஸ்ஐஆரால ஓட்டு கூடுதானா ஒரு கள்ள ஓட்டு போட்டு இருக்கக்கூடிய பகுதியிலேயே நம்ம பார்த்தோம். தினேஷ் ஒருத்தர் பேசுறாரு, இப்பொழுது கூட ஒரு வாக்காளரே அவர் வெளியில வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாரு. அப்ப எஸ்ஐஆரால 100% இது சரி செய்யவும் பட்டுவிடவில்லைங்கிறது இது காட்டுது. அப்ப நமக்கு எல்லா கோணத்தையும் நம்ம பாக்குறப்ப இந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லுது. அந்த செய்தி நான் பொறுத்தவரை யாருக்கும் ஒரு பெருவாரியான ஒரு சைடா இல்லாம ஒரு பெரிய ஒரு இழுபறியான சூழலை கொடுக்கறதுக்கான அளவுதான் இந்த வாக்கு சதவீதம் மிதமிஞ்சி போறது அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கட்சியுமே கொள்கை அடிப்படையில இந்த தடவை வாக்க தங்களுடைய இதை தக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனுடைய ரிசல்ட் இதுக்குள்ள தெரியுது அப்படின்னு பாக்குறேன். திரு பிரகாஷ், உங்ககிட்ட கேட்க விரும்புறேன், இந்த முறை நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை தேர்தல்ன்றது நம்ம பின்னாடி நம்ம பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றுல முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்றது அரசியல் நோக்கர்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஏன் இந்த முறை தேர்தல் எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான தேர்தல் அப்படின்னு ஏன் சொல்லப்படுது? எதனால அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த முறை தேர்தலில் வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது திமுக வந்து காங்கிரஸை வந்து டிஃபீட் பண்ணிச்சு, அதிமுக வந்து திமுகவை டிஃபீட் பண்ணிச்சு. இது வரைக்கும் திமுகவை வந்து அதிமுக டிஃபீட் பண்ணும், அதிமுக வந்து திமுகவை டிஃபீட் பண்ணும். இப்போது இந்த தேர்தலில் தான் முதல் முறையாக ஒரு அட்டெம்ப்ட்டு திமுக அதிமுக ரெண்டுத்தையுமே ஒரு புதிய சக்தி ஒன்று வந்து டிஃபீட் பண்ணுது, அசைச்சு பார்க்குது. எப்போவுமே திமுகவை ஈஸியாக அசைச்சு பார்த்துடலாம்,
அப்படின்ற ஒரு நிலைமை வரும்னா திமுகவுக்கு ஈக்குவலான கொள்கைகள் இருக்கக்கூடிய இன்னொரு இயக்கத்தால் தான் அது பண்ண முடியும். ரைட்டுங்களா? இப்போது திமுக அதிமுக மிக கடுமையாக மோதிய காலகட்டத்தில் கூட வைகோன்னு ஒருத்தர் நடுவில் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் ஜெயலலிதாவை வந்து பெரிய அளவுக்கு விமர்சிச்சுட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆல்டர்னேட்டிவாக அவர் வந்தார். லட்சக்கணக்கான பேர் வந்து ஊர்வலங்கள் போனாங்க. பெரிய அளவுக்கு அவருக்கு ஈர்ப்பு இருந்தது, பல அட்ராக்ஷன் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு சோஷியல் மீடியா அன்றைக்கி இல்லைனாலும் மற்ற இருக்கக்கூடிய அனைத்து மீடியாக்கள்லேயும் வைகோ வந்து நீக்கமர நிறைந்திருந்தார். எஸ்பெஷலி நாங்களாம் இருக்கக்கூடிய பிரிண்ட் மீடியாவில் நீக்கமர நிறைந்திருந்தார். இப்போ யமுனை கரையில்னு ஒரு மிகப்பெரிய தொடரையே வைகோ எழுதினார். ஆனால் அந்த வைகோ வந்து பொலிட்டிக்கலாக சில காம்ப்ரமைசஸ் வந்து பண்ணதுனால வைகோ காணாமல் போனார். அந்த மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸு டிவிகே அப்படின்ற இந்த ஃபோர்ஸு உண்மையிலே என்ன ஃபோர்ஸ்? அது திமுகவை ஆட்டி பார்த்த அதிமுக மாதிரியான ஒரு ஃபோர்ஸா, இல்லை கமலஹாசன் மாதிரி ரெண்டுத்தையும் ஆட்டி பார்த்துட்டு நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணிவிட்டு டார்ச் லைட்டை தூக்கி டிவியை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போகிற ஃபோர்ஸா, இல்லை ஒரு மியர் அட்ராக்ஷனா, இல்லை அது வந்து ஓட்டாக மாறுமா, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இங்கே இருக்குது. இது இப்ப வரைக்கும் கணிக்க முடியாத ஒரு தேர்தலாவே இருக்கா? ஏன்னா ஒரு சிலர் ஆளுங்கட்சிக்கு எட்ஜ் இருக்குன்னு பேசுறவங்க, இல்லைன்னா ஹங் அசம்பிளி வருது அப்படின்னு பேசக்கூடியவங்க, ஓட்டு 4 பக்கமும் ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு பேசுறவங்க, யாராலையுமே அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி சொல்ல முடியல. ஏன்னா தெர் இஸ் நோ ஹிஸ்டரி. இன்னும் புது ஃபேக்டருக்கு அவங்களுடைய ஓட் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்ற எந்த தரவுகளுமே நம்ம கிட்ட இல்லை. அதனால இது கணிக்க முடியாம இருக்கா? கண்டிப்பா இது கணிக்க முடியாத விஷயம். என்னன்னா இந்த தேர்தலில் வந்து மக்கள்கிட்ட நரேட்டிவ் இல்லை. ஓகே, மக்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி நரேட்டிவை ஓப்பனாக வெளிப்படுத்தலை. திமுக ஆட்சி வீழணும், திமுக ஆட்சியை அழித்து ஒழிப்போம், திமுக ஆட்சி வந்து மோசமான ஆட்சி, இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நெரேஷன் வந்து போகுது. அந்த நெரேஷனை வந்து பெரிய அளவுக்கு டேக் ஓவர் பண்ணி வர்றதுக்கு ஆள் இல்லை. எங்கே பார்த்தாலும் போதை மயம், கஞ்சா மயம், போதைப்பொருள் விற்பனை, அது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சிகளுடைய நரேஷனை தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. அதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் மிகப்பெரிய அலை இல்லை. ஆளுங்கட்சி மிக சிறந்த கட்சி, அந்த கட்சியை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு அலையும் இல்லை. அப்படி ஒரு அலை இருந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்வதற்கான ஓப்பன் நெரேட்டிவ் வந்து மக்கள்கிட்ட இல்லை. யார்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் பார்க்கலாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க, யாருங்க ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்குங்க இப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் மாதிரி நழுவி 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 மக்கள் பேசுகிறாங்களா தவிர உறுதியாக பேசல. இதுதான் வந்து எல்லா கருத்து கணிப்புலையும் வருது. எல்லா கருத்து கணிப்புலையும் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, திமுக எல்லாரை விட எட்ஜில் இருக்குது, ஆனால் அதுக்கு க்ளோஸாக அதிமுக இருக்குது. தாவேக்காக்கு எட்ஜி வருது, ஆனால் அது சீட் கன்வர்ஷனில் வரல. அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எல்லா சைட்லையும் ஒரு கிரே ஏரியாவை வந்து மக்கள் கீப் அப் பண்ணுறாங்க. அப்போ அந்த கிரே ஏரியா வந்து போலிங் பூத்துக்கு போனால் என்ன ஆகுது? இப்போ எஸ்ஐஆர் நடவடிக்கை வந்து மிக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறது வந்து திமுக கீழே இறங்கி எஸ்ஐஆர் நடவடிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்து அதிமுக அதை சரியாக பண்ணல. எஸ்ஐஆர் நடவடிக்கைக்குள்ளே வர வேண்டிய தாவேக்கா புதிய வாக்காளர்களை வந்து கொண்டு வந்து நுழைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருந்திருக்கு அவங்களுக்கு. அவங்களால அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. 2 அறிக்கை தான் விஜய்கிட்டேருந்து வந்தது. நீங்கள் வந்து எஸ்ஐஆர் நடவடிக்கைக்குள்ளே நம்ம ஓட்டுகள் வந்து மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஞான போதனை மட்டும்தான் வந்ததே தவிர அதுக்கு உரிய கான்கிரீட்டான நடவடிக்கைகள் எஸ்ஐஆருக்குள்ள புதிய வாக்காளர்களை கொண்டு வர்றது, அவங்களோட ஆதரவாளர்களை கொண்டு வர்ற நடவடிக்கைகள் இல்லை. எங்கே பார்த்தாலும் இளைஞிகள் திரண்டு நிற்கிறாங்க. ஆனால் இது ஓட்டு கன்வர்ஷனுக்குள்ளே வரணும்னா ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும். அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கிறத உறுதி பண்ணுறதுக்கான எந்த விஷயமும் இல்லை. அதனால தான் அது உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய மொத்த பொறுப்பு அப்படின்னு வந்துடுது இல்லையா?
அது எலெக்ஷன் கமிஷனுடைய மொத்த பொறுப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட்ல எலெக்ஷன் கமிஷனுடைய மொத்த பொறுப்பு. எலெக்ஷன் கமிஷன் நீங்க அழுத புள்ள தானே பால் கொடுக்கும். தாயா இருந்தா கூட அழுவணும்ல, குழந்தை அழவே இல்லையே, எப்படி தாய்க்கு தெரியும் அதுக்கு பசிக்குதுன்னு? ஆக மொத்தம் பால் கொடுக்கல. இன்னைக்கு இப்ப பெரம்பூர்ல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறது, தாவேகாவினருக்கு பலருக்கு ஓட்டு இல்லை. அதனாலதான் ஆதவ அர்ஜுனா வந்து ஓட்டு பர்சன்டேஜ் வந்து ஸ்லோவா இருக்குன்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாமே இருக்கு மேடம். சோ இந்த நம்ம பேசலாம், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. இது போன்று இளைஞர்கள் திரண்டு வந்தாலும் கூட அவங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்றதை முன்பாக உறுதிப்படுத்தாதது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் முன்பே சொன்னது மாதிரி 2021 ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. 2 பெரிய ஆளுமைகள் இல்லாத முதல் தேர்தலாக அது அமைந்திருந்தது. திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது. இப்ப இந்த முறை திரு பிரகாஷ் அவர்கள் சொல்றதுன்றது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு அலை இல்லை, அதே நேரம் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனப்பான்மையும் பெரிய அளவுல இல்லை. புதுசா ஒரு கட்சி, ஒரு நியூ ஃபேக்டர் ஒன்று இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து கணிக்க முடியாத ஒரு தேர்தலாகவே இது இருக்கிறது. இது இந்த கிரே ஏரியால தான் பயணிக்குது அப்படின்னு நீங்களும் பாக்குறீங்களா? நிச்சயமா இது ஒரு கணிப்புகளுக்கு அப்பாற்பட்ட சூழலை நோக்கிதான் இந்த களம் நகர்ந்து இருக்கிறது. நீங்க பொதுவா 2 வகையான வாக்குகள் இருக்கும். ஆளுங்கட்சிக்கு ஆதரவான வாக்குகள் அல்லது எதிரான வாக்குகள். அது வந்து ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்களிப்பு இருக்கும். முந்தைய திமுக ஆட்சியோடய நம்ம இதை ஒப்பீடு செய்யலாம். 2011 சட்டமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தலோடு 2006, 2011 காலகட்டங்களில் கடுமையான மின்வெட்டு போன்றவை வந்து கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்ப அது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை. இப்ப 2021 தேர்தலே உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை, ஆதரவான மனநிலைங்கிற பதத்துல இல்ல. அது நீங்க என்னதான் ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு மதிப்பீடா நம்ம பார்த்தாலும் கூட, ஜெயலலிதா அவர்கள் இல்லாம அந்த கட்சி 66 இடம் ஜெயித்தாங்களே, அணியாக 75 இடங்கள் ஜெயிச்சாங்களே. அப்ப அதுவுமே அலையில்லாத தேர்தல் தான் ஏறக்குறைய. நீங்க அன்னைக்கு திமுகவுக்கு சாதகமான சூழல் இருந்தது. பட் நம்ம இந்த சாதக அலை, எதிர்ப்பு அலை, இது ரெண்டுக்கும் பின்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு. நீங்க 2019 தேர்தல் வந்து பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளி இருந்துச்சுல, நீங்க அந்த தேர்தல் களத்தை தானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு அடிநாதம். நீங்க கலைஞர் அவர்கள் திமுகவினுடைய தலைவராக இருந்து பெற்ற வெற்றி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் அண்ணா திமுகவினுடைய தலைமைத்துவத்திலிருந்து பெற்ற வெற்றி, இந்த ரெண்டும் அவர்கள் காலத்தோடு இருந்தவரை உள்ள அரசியல். அதற்கு பின்பு இங்கு இந்த மண்ணில் திமுக செய்த அரசியல் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. அது வந்து இன்னைக்கு நேற்று இல்ல, 2019 இருந்து தொடர் வெற்றி, 19, 21, 24. நான் அந்த இடத்துலதான் இந்த முறை சவால்னு பாக்குறேன். நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவலையும் இல்ல, எதிர்ப்பலையும் இல்ல, அதுல சந்தேகமே இல்ல. ஆதரவலை என்பது ஒரு மக்களுக்கு எப்படியாவது மீண்டும் இது வந்துடணும்னு நினைக்கிறது, எதிர்ப்பு என்பது எப்படியாவது இது போயிடணும்னு நினைக்கிறது. ரெண்டுமே இல்லதான், சமநிலையில தான் இருக்காங்க. அந்த எதிர்ப்பலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் செயல்படுத்திய திட்டங்கள். அது மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம், புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், நான் முதல்வன் திட்டமா இருக்கலாம், பல்வேறு வகையான திட்டங்கள். பட் இதனுடைய மைய புள்ளிங்கிறதுல இன்னைக்கு விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய நடிகர் அல்லது ஒரு புதிய கட்சி வருகிற பொழுது அவர் பாஜக அணியில் இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறது தான் சவால்ங்கிற. அதனாலதான் இந்த தேர்தல் கணிப்புகளுக்கு அப்பால் போகுது. நீங்க நேற்று வரை அவர்களுடைய வாக்கு அறுவடை அல்லது அவர்களுடைய வெற்றி சூத்திரம் என்பது ஆளுங்கட்சியான அதிருப்தி அலை, எதிர்ப்பலை என்கிற புள்ளி ஒன்றாக இருந்தாலும் 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்களோட மெயின் பிளேயர் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியுடைய எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. இப்ப விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி அவர்களையும் கொள்கை எதிரியாக அறிவிக்கிறார், இவர்களையும் அரசியல் எதிரியாக அறிவிக்கிறார். சோ அந்த இடம் தான் இந்த தேர்தலோட மைய புள்ளி நான் பாக்குறேன். அப்படின்னா இது நாள் வரை பிளவுபட்டதில்லை. நம்ம அதிமுகவினுடைய ஓட்டுகள் பிளவுபட்டதை நம்ம உச்சபட்சமா பார்த்துட்டோம். நீங்க அவர்கள் பல காலகட்டங்கள்ல டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே போய் உடைத்ததாக இருக்கலாம், கிட்டத்தட்ட சசிகலா அவர்கள் இப்பொழுது வரை தனியாக நின்று உடைத்துக் கொண்டிருக்கிறதா இருக்கலாம், ஓபிஎஸ் அவர்கள் போய் நேரடியாக எதிர்முகாமில் இணைந்ததாக இருக்கலாம். இதெல்லாம் அதிமுகவுக்குள் நிகழ்ந்த சேதாரம். பட் அந்த தேன்கூடு இருக்குல்ல, இதனால் வரை 2019, 21, 24 இந்த வெற்றியினுடைய அடிநாதம் ஒரு புள்ளி, அந்த புள்ளியோடு கூட்டணி இல்லாத ஒரு வலுவான முதல் எதிரி. அவ கிட்டத்தட்ட அந்த இடம் தான் இந்த தேர்தலை கணிக்க முடியாமல் நகர்த்துது. நீங்க அவர் யாருக்கு சேதம் ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு நம்ம பேசுறோம். கிட்டத்தட்ட அவர் வந்து ஆண்ட கட்சியிலிருந்தும் எடுப்பார், ஆளும் கட்சியிலிருந்தும் எடுப்பார். பட் அவர் வெற்றி பெறுவாரா என்பதெல்லாம் தாண்டி அவர் தான் வந்து இந்த தேர்தலோட ஒரு மைய புள்ளியா மாறி இருக்கிறதுனால தான் கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு போகுது. அதை நான் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவலை, எதிர்ப்பலைங்கிற புள்ளியும் இந்த தேர்தல் கடந்துருச்சுன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க முந்தைய தேர்தல்களுக்கு அது பொருந்தும். இது ஒரு ஆதரவலை வீசக்கூடிய தருணம், இது எதிர்ப்பலை வீசக்கூடிய தருணம். நீங்க 2021 தேர்தல்ல ஆதரவலை வீசியது அப்படின்னு நம்ம பார்த்தா கூட, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட விஷயங்களால ஆதரவலை வீசுதுன்னா எதிர்கட்சி 75 இடங்கள் பிடிச்சிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஒரு ஆதரவு அலைன்னு நம்ம சொல்லிட முடியும்? நீங்க திமுக வெற்றி பெற்ற போது கூட 75 இடங்கள் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு வலுவான எதிர்கட்சி தானே, ஜெயலலிதா அவர்களே இல்லாம.
அவர்களுடைய செயல்பாடுகளால தொடர்ந்து அவர்கள் பலவீனமடைந்தாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் போனாங்க, அவர்கள் கடைசி இல்லா நிலையானாங்க, திமுக பக்கம் போனாங்க. சோ அது சவால்கள், அந்த கட்சியை சந்திக்கக்கூடிய சவால்கள். பட் 2021 அலை இல்லைங்கிறேன், எந்த சைடும் பெரிய அலை இல்லை. அந்த வெற்றியினுடைய மையப்புள்ளி பாஜக எதிர்ப்பு. இந்த முறை அதில் பங்கு போடுவதற்கு ஒருவர் வந்திருக்கிறதுனாலதான் இந்த தேர்தல் கணிக்க முடியாமல் போகுது அப்படின்னு பாக்குறேன். இப்போ ஒருவேளை முதலிடம் பிடிக்கக்கூடியது, அதாவது ஆட்சியை பிடிக்கக்கூடியது எந்த கூட்டணியாக இருந்தாலும் 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் ஒரு பெரிய அளவுல ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அவங்களுடைய அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிதான் நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா முதலிடத்திற்கும் 2ஆம் இடத்திற்குமே பெரிய இடைவெளி இருக்காது நான் பாக்குறேன். 3ஆம் இடத்திற்கு வேண்டுமானால் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையிலும் அதுவும் பெரிய வேறுபாடுகள் ரொம்ப பெரிதாக இருக்காது. 3ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் இடையில வேண்டுமானால் கொஞ்சம் இடைவெளி வித்தியாசம் இருக்கலாம். முதல் 2 இடங்கள் என்பது இன்னைக்கு ஏன் இவ்வளவு நெருக்கமா போயிருக்கணும், அதுக்கு தான் நான் அந்த புள்ளி சொன்னேன். நீங்க 2019, 21, 24 தொடர் வெற்றியினுடைய அடித்தளம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் தான். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு கூட நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். அப்படி இருக்கிற பொழுது இன்னைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய சக்தி அந்த அணியில இல்லையே, அந்த பக்கம் ஒரு அணியில இல்லை. நீங்க அவருடைய நம்பகத்தன்மையை நம்ம கேள்விக்குறியாக்கலாம், உள்ளாக்காமலும் இருக்கலாம். பட் அப்படி ஒரு அணியில் இல்லாமல் ஒருவரை சந்திக்கிற முதல் தேர்தல் இதான. நீங்க இதற்கு முன்பு 2016 பாஜக தனித்தரன் என்னாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அந்த தேர்தலில் பாஜக தனித்து நின்னாங்க, 21 சேர்ந்து நின்னாங்க. அன்னைக்கு பாஜக இல்லாத ஒரு வலுவான அணி இல்லையே. அப்ப இன்னைக்கு பாஜக அங்க வகிக்காத ஒரு அணியும் இருக்கல களத்துல. சோ அதனாலதான் இந்த களம் கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு போகுது. என்னுடைய யூகம் சரியாக இருந்தா முதல் 2 இடத்துக்குமே பெரிய இடைவெளி இருக்காது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனாலதான் இந்த எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸா இருக்கு. வாக்குப்பதிவை ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் வாக்குப்பதிவு சதவீதமும் கூடுது. மக்கள் ஒவ்வொருவரும் அவரவர் கட்சியினரை வாக்களிக்க வைக்கணுங்கிறதுல கிரவுண்ட்ல வேலை செஞ்சிருக்காங்க. அது திமுக அதிமுக 2 பேருக்கும் பொருந்தும். தாவேக்கா அந்த இடத்துல கொஞ்சம் சுரக்கமாக தான் இருந்தாங்க, அதாவது ஒரு சில குரலே வெளிப்படுது. பட் திமுக இருவருமே தங்கள் கட்சியினுடைய வாக்குகளை சரியான முறையில் பூத் லெவலில் போய் சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப முனைப்பு காட்டியிருக்காங்க. அது எல்லாமே அதனுடைய தாக்கம் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சுவாமிநாதன். திரு பிரகாஷ், இப்போ ஓட் மார்ஜின் பத்தி அவர் சொன்னாரு. நான் 2ஆவது இடத்திற்கும் 3ஆவது இடத்திற்கும் ரொம்ப டஃப் ஃபைட் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு ஆட்சி பிடிப்பவர்களுக்கும் 2ஆம் இடத்துக்குமே ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசம் தான் இருக்கும். இப்போ கடந்த தேர்தலையே நம்ம கிட்டத்தட்ட 22, 23 தொகுதிகளுக்கும் மேல 5000க்கும் குறைவாக தான் அந்த ஓட் மார்ஜின் டிஃபரன்ஸ் அப்படின்றது இருந்தது. இந்த முறை அது இன்னும் குறையும், வாக்கு வித்தியாசங்கள் அப்படின்றது 100களில் கூட இருக்கலாம் வெற்றிக்கும் 2ஆவது இடத்துக்கும் அப்படின்னு நம்ம அதை பார்க்கலாமா? அதாங்க கேரளா எலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்றது 1% ஸ்விங்கு தான். ஒரே பர்சன்ட் 1% ஸ்விங்கு தான் கேரளாவில் எல்டிஎஃப்ஆ யூடிஎஃப்ஆன்னு ஆட்சி மாற்றத்தை தீர்மானிக்குது. நீங்கள் காம்படிஷன் ரொம்ப ஸ்டீப்பாக போகும்போது அந்த விளைவுகள் தான் வரும். ரொம்ப 1%ன்னும் போது டி நகரில் சத்யா தோத்த மாதிரி 175 வாக்குகள் தான். டி நகர் எம்எல்ஏ யாரு? கருணாநிதி, சத்யா கிடையாது. பட் பெற்ற வாக்குகள் சத்யாவை விட இவர் வெறும் 175 வாக்குகள். வென்றவன் வாக்கு வேத வாக்கம்மா, அதான் நம்ம தமிழ்நாடு தேர்தல் முறை. அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றது தான். இப்போது ஸ்டாலின் ரீட்டைன் ஆகுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவர் எவ்வளோ தொகுதிகளில் மற்றவனை விட ஒரு 175 வாக்கு அதிகமாக எடுக்கிறாரு அப்படிதான் முக்கியம். அதுதான் முக்கியம். இப்போது இவர் சொன்ன அப்சர்வேஷனில் முக்கியமானது பாஜக எதிர்ப்பு என்பது இந்த தேர்தலில் இல்லை அப்படின்ற கோட்டில் வர்றாரு. பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் நிரந்தரமாக இருக்குது. அதில் இம்மி அளவும் குறையலை. இப்போ தான் பார்லிமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய பில்லை டிஃபீட் பண்ணி டிஎம்கே பெண்கள் இடஒதுக்கீடுன்னு சொல்லி வந்த டீலிமிட்டேஷன் பில்லை திமுக டிஃபீட் பண்ணி திமுக மற்றும் இந்தி கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு சொல்லப்பட்ட இந்த நேரத்திலையும் அவங்க ஒன்று சேர்ந்து அது செஞ்சு காட்டியிருக்காங்க. ஸோ பாஜக எதிர்ப்பு என்பது அடிநாதம். அந்த பாஜக எதிர்ப்பு என்பது முதல்ல விஜய் காட்டவே இல்லை, அதுக்கப்புறம் லைட்டாக காட்டினார். கடைசியாக தான் பாஜகவோடலாம் நம்ம இல்லை அப்படின்றது அந்த சென்னை கூட்ட டிக்ளரேஷன் நந்தனம் கூட்டத்தில் தான் பாஜகவோட நம்மலாம் இல்லை அப்படின்றத கேட்டகாரிக்கலாக அவர் வெளியில் வந்தார். ஏன்னா பாஜகவோட பி டீம் தான் இவங்க எதிர்பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் என்பது கிடையாது. ஆனால் காம்படிஷன் வெரி ஹை.
எந்த இடத்துல விஜய் வந்து யாரோட வாக்கை எப்படி பிரிப்பார்? இப்போ ஒரு ரேஷியோ என்ன சொல்கிறாங்க, திமுக வாக்குகளை வந்து 1.5% 2% வரைக்கும் உடைப்பார் விஜய். அதிமுக வாக்குகளை 4% உடைப்பார். சீமான் வாக்குகளை 6%-லேருந்து 7% வரைக்கும் உடைப்பார். ரைட்டுங்களா? மற்றவங்க வாக்குகள் அப்படின்ற வாக்குகளை வந்து இப்போ விசிகா, பாமக, வன்னியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், ஒரு கன்சாலிடேஷன், இதுதான் வந்து விஜயோடைய வாக்குன்னு வரும். அப்போ விஜயோட வாக்கு இதுன்ற மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன் வந்ததுன்னா அது பல தொகுதிகளில் முடிவுகளை பாதிக்கும். கண்டிப்பா. எல்லாமே அசம்ப்ஷன் தான். நமக்கு மே 4 வரைக்கும் நம்ம அசம்ப்ஷன்ஸ் அந்த அடிப்படையில தான் நம்ம பேச முடியும். இது வரைக்கும் அப்படிதான் பேச முடியும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு முனிசிபாலிட்டி தேர்தலில் கூட விஜய் நின்னது இல்லை. நம்ம எஸ்ஐஆர் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ காலையில இருந்து நம்ம பார்த்திருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் அப்படின்றது அதிகமா இருக்கு. கடந்த தேர்தல்களை விட அதிகமா இருக்கு. எஸ்ஐஆர் அதுக்கு முக்கிய காரணம். இன்னொன்னு, மக்கள் தன்னெழுச்சியாக வந்து வாக்களிக்கிறார்கள் அப்படின்னும் ஒரு காரணமா சொல்லப்படுது. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்துல இருந்த அளவுக்கு ஒரு அஜிடேஷனோ எதிர்ப்போ தமிழ்நாட்டுல எதிர்க்கப்பட்டது. ஆனா இறங்கி களத்துல வேலை பார்க்கறதுங்கிறது அவங்க பார்த்துட்டாங்க. பெரிய அளவுக்கு எஸ்ஐஆருக்கு எதிர்ப்போ ரியாக்ஷனோ இல்லை. கிரவுண்ட் லெவல்ல அது ஒர்க் பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த விஷயம் வந்து சாதகமா அமையுமா இது ஆளுங்கட்சிக்கு? ஏன்னா திரு பிரகாஷ் அவர்கள் சொன்னது, இந்த ஒர்க் பண்ணது ஏற்கனவே அனுபவசாலிகளுக்கு அது தெரிஞ்சிருக்கும். தாவேக்கவினர், முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், அவங்க எஸ்ஐஆர்ல ஓட் போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எஸ்ஐஆர்ல அவங்களுடைய பேர் இருக்கா, ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேர் இருக்கா, இந்த பூத்துல அவங்க ஓட் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமா திமுகவினர் அதை சிறப்பா செயல்படுத்துறாங்க. அதிமுகவுக்கு அது பொருந்தும். கிட்டத்தட்ட எஸ்ஐஆர்ல அதிமுகவை விட ஒருபடி மேல போய் திமுகவினர் தான் ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க. அதுல சந்தேகமே இல்லை. தாவேக்கால ரொம்ப தாமதமாக தான் செயல்பட்டாங்க. ரொம்ப தாமதமாக தான் விஜய் அவர்களே வந்து ஒரு வீடியோவே வெளியிட்டு இருந்தார். எல்லாமே தாமதமான நடவடிக்கை தான். பட் அதுக்குள்ள நான் அதனாலேயே தாவேக்காவினர் வந்து சேர்ந்திருக்கவே மாட்டாங்கன்னு நான் பார்க்கல. சரி, நம்ம இப்படி ஒரு கற்பனைக்கு வைத்துக்கோங்க. ஒரு திமுகவினர் வீடு வீடாக போய் எஸ்ஐஆர் பணிகள்ல தீவிரம் காட்டினார். ஒரு குடும்பத்துக்குள்ள போறாரு. அவங்க அப்பா வந்து தன் பேரை மட்டுமே கொடுப்பாரு, பையன் பேரை நீக்கிங்கன்னு சொல்லிடுவாரு, தன்னால சொல்லிடுவாரு. வீட்டுல உண்மைத்தன்மை சொல்லியிருப்பார்ல, என் பையன் இருக்கான், எனக்கு ஒரு மகள் இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை தனித்து வாழக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஓட்டு வந்து அவர்கள் ஒரு விழிப்புணர்வு அடைந்திருந்து கொடுக்காம விடுபட்டிருக்கலாம். மற்றபடி குடும்ப கட்டமைப்பு என்பது இருக்கலாம் வலுவாக. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஒரு வீட்டுல அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, பேர குழந்தைகள் இருக்காங்க. படிவம் கொடுக்கிற பொழுதே எல்லாருமே கையெழுத்து வாங்கி பூர்த்தி செய்து சைன் போட்டு கொடுங்கன்னு மொத்தமா தான் படிவத்தை கொடுக்குறாங்க. சோ தன்னெழுச்சியாவே நடந்திருக்கும் தான் நான் பாக்குறேன். அதனால இளைஞர்கள் ஓட்டு ரொம்ப பெரிதாக விடுபட்டிருக்கும்னா 18 to 19 வயசுல நமக்கு 14 லட்சம் வாக்காளர்கள் வந்திருக்க மாட்டாங்க. இப்ப எஸ்ஐஆருக்கு பின்புதான் இது நடந்திருக்கு. 18 முதல் 19 வயதுல 14 லட்சம் பேர் வர்றாங்களே. 18 முதல் 39 வயசுல 2.25 கோடி வாக்காளர்கள் வர்றாங்களே. இதுல எப்படி நம்ம தாவேக்காவினரை விடுபட்டுட்டாங்கன்னு நம்ம பேசிவிட முடியாது ஒன்று. அதனால எஸ்ஐஆருடைய பணிகள்ல சிறப்பா செயல்படுறது திமுகவினர் தான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா தாவேக்காவினர் அதுக்குள்ளேயே பதிவே செய்திருக்க மாட்டாங்கிறதுல தாவேக்காவினர் வேலை செய்து சேர்த்திருக்க மாட்டாங்க. அது ரொம்ப சொற்பம் தான். இப்ப நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னாலே பூத் கமிட்டி முன்னாடியே, பூத் முன்னாடி ஒரு 100 மீட்டர் தள்ளியே திமுக டேபிள் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. தாவேக்காவினர் அப்படி கூட உட்கார்ல. அந்த மாதிரியான விமர்சனங்கள் கட்டமைப்பு ரீதியா அந்த கட்சியின் மீது இருக்கலாம். பட் அதை தாண்டி வந்து வாக்காளர்களாகவே பதிவு செய்திருக்க மாட்டாங்கிறதுல கொஞ்சம் பேர் வேண்டுமானாலும் விடுபட்டிருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, அந்த பாஜக எதிர்ப்பு மட்டுப்பட்டுச்சு நான் சொல்லல. பாஜக எதிர்ப்பு வாக்குகளை முழுமையாக ஒருதலை பட்சமாக திமுக மொத்தமாக வாங்கி வந்தது. அதை பங்கு போடுவதற்கு இன்னைக்கு புதிய எதிரிகள் வந்திருக்காங்க. அந்த எதிரி எப்படி அதிமுக இல்லையே, பாஜக கூட்டணிக்குள்ள வந்துட்டு அதை வாங்க முடியாது. பட் விஜய் போன்ற சக்திகள் கொஞ்சமாக வாங்குவது கூட அதுவும் சேதத்தை ஏற்படுத்துங்க. அந்த கோணத்தில் நான் அதை முன்வைத்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பிரகாஷ், இப்போ யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், பெண்கள் ஆகட்டும், இல்ல ஒரு 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ளாக இருப்பவர்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன், அவங்களோட மனநிலை எப்படின்னு, மக்களுடைய மனநிலை, அதை நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். அதுக்காக இந்த கேள்வி. முன்னாடி எல்லாம் வெளிப்படையா சொல்ல தயங்குவாங்க, சொல்ல மாட்டாங்க. இங்க யாருக்கு ஓட் போடுறீங்கன்னா, ஒரு சிலர் போல்டா இருக்கிறவங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து வெளிப்படையா நான் இவங்களுக்கு தான் ஓட் பண்றேன் அப்படின்றது சொல்ல தயங்குவாங்க. நாங்க எக்ஸிட் போல் பத்தி கேட்கல, முன்னாடி நம்ம ஒரு சர்வே எடுக்கும் போதோ இல்ல பக்கத்துல பேசும்போதோ. ஆனா இப்போ voters are being very vocal about it. நாங்க இவங்களுக்கு தான் ஓட் போட போறோம் அப்படின்றத ரொம்ப ஓக்கலா சொல்றாங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியாஸ் ஆகட்டும் இல்ல வெளிப்படையா அது ஒரு பெருமையா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பீட் எனி பார்ட்டி, அது என்டிஏவா இருக்கலாம், எஸ்பிஏவா இருக்கலாம், டிவிகே, என்டிகே, எதுவா வேணா இருக்கலாம்.
ரொம்ப இந்த செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து அதுக்கு தயங்குறதே இல்லை. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை மேடம், அதாவது இப்போவும் தயக்கம் என்பது இருக்கு. பல பெண்கள் கிட்ட பேசும்போது குடும்பத்தில் இருக்க பெண்கள், அரசியல் அறிவு அதிகம் இல்லாத பெண்கள், இவங்கெல்லாம் வந்து தயங்குறாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்கிறத தயங்குறாங்க. இல்லை, வெளிப்படுத்தக்கூடிய எல்லாருமே பயங்கர பொலிட்டிசைஸ்டான கேங்கும் கிடையாது. அது தாவேக்கா வந்து அவர் விஜய் வந்து அவர்கிட்ட ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஜெகதீஷ் பழனிசாமி. அந்த ஜெகதீஷ் பழனிசாமி மூலமாக ஒரு பெரிய சோஷியல் மீடியா நெட்வொர்க்கை பல வருஷமாக பில்டப் பண்ணிருக்கு. இல்லை, எனக்கு அது ஒவ்வொரு கட்சியினுடைய ஐடி விங் பக்கம் நம்ம போக வேண்டாம். நான் வந்து மக்களுடைய மனநிலை ஒரு பொதுவா அந்த ஐடி விங் ஜெனரல் ஆடியன்ஸா கேட்குறேன். ஜெனரல் ஆடியன்ஸில் கேட்டிங்கன்னா அங்க இருந்து ஜென்ரேட் ஆகிறது தான் சோஷியல் மீடியாவில் பெருசாக வருது. இவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு படத்தை வெற்றி பெற வைக்கிறது, ஒரு ஹீரோவை தூக்குறது, ஒரு ஹீரோவை இறக்குறது, மார்க்கெட்டிங் வந்து இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ன்றதை விஜய் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக கோடிக்கணக்காக செலவு பண்ணி டீம் வச்சுருக்காரு, வார் ரூம் மாதிரி. இதை வந்து இப்போ உங்களுக்கு பெருசாக வெளியில் வருது, பயங்கரமாக வெளியில் வருது. அது இல்லை, நான் சோஷியல் மீடியா மட்டும் கேட்கல திரு பிரகாஷ். இப்போ நம்ம பக்கத்தில் பேசும்போதோ, ஒரு ஆட்டோவில் போகும்போதோ, ஒரு கடைக்காரங்கள்ட்ட பேசும்போதோ பெரிய அளவில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க அது எந்த கட்சினா இருக்கலாம், தாவேக்காவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், அவங்க அதை ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா? அது ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்காங்க. அப்படி ஒரு ஷிஃப்ட் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. மக்கள் வந்து இன்னும் தங்களுடைய ஒப்பீனியன்ஸை ரிசர்வ்டா தான் வச்சிருக்காங்க. அப்படி ஓப்பன் மைண்டடா இருக்கிறது எப்போ வரும்னா, ஒரு எதிர்ப்பலை 91-96 அடிச்ச மாதிரி ஒரு எதிர்ப்பலை வந்து பெரிய அளவுக்கு வரும்போது தான் அந்த அளவுக்கு வரும். மற்றபடி வந்து அந்த மாதிரி வர ஓக்கலா டிஃபீட் பண்ணியே தீரணும், ஒயிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த ஒயிச்சே தீரணும், டிஃபீட் பண்ணியே தீரணும், டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்றதெல்லாம் டிவிகே சைடில் மட்டும்தான் இருக்குது. அதர் தென் இப்போ டிஎம்கே சைடு வராங்கன்னு வச்சுக்கோங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க கூட இவ்வளோ ஓக்கலாக வர்றது. ஓகே.